எம்ஜிஆர் ஒருத்தரை கூப்பிட்டு என்னோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு போனது யாருன்னா அது இவர் மட்டும்தான் தமிழ்நாட்டில். அப்போ எத்தனை பேர்த்துக்கு இவர் வாய்ப்பு கொடுத்துருக்கணும். என் கலை உலக வாரிசுன்னு அறிவிச்சிட்டார். இதுக்கு மேலேயா ஒரு பதவியும் பட்டமும் தேவை? சொர்க்கமே வந்துருச்சு அவருக்கு. நான் சிகப்பு மனிதன் ஒரு படம், அது ரஜினிகாந்தோட படம். ஆனால் அதில் ஒரு கேரக்டர், என்ன கேரக்டரு? சிங்காரம். இன்ஸ்பெக்டர் சின்ன சேலம் சிங்காரம். கடைசியில் ஜட்ஜிகிட்ட சொல்லுவார், நான் வந்து இன்ஸ்பெக்டர் சின்ன சேலம் சிங்காரத்தை பதவியிலேருந்து நீக்கிறேன், மன்னிச்சிக்கங்க, எனக்கு கொஞ்சம் சுய புத்தி ஜாஸ்தி, சொல் புத்திலாம் எனக்கு கிடையாது, நானே என் பதவியை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு. அந்த இன்டர்வியூவில் என் கையில் அவர் ஜாதகத்தை கொடுத்தார். நீ வந்து டெஸ்டினின்னு சொல்கிற, கர்மான்னு சொல்கிற, அதுதான் நாளை தீர்மானம் பண்ணுன்னு சொல்கிற, கிரகங்கள் தீர்மானம் பண்ணும், தெய்வங்கள் வழிநடத்துவாங்கன்னு சொல்கிற, எங்க இந்த ஜாதகத்தை சொல்லு பார்ப்போன்னு நீட்டினார். ஒரு இன்டர்வியூவில் நான் என் ஜாதகத்தை கையில் வாங்கணும். சுய புத்தி நமக்குள்ளே வேணும். அந்த இடத்துல 16 பாயிண்ட் சொன்னேன். எனக்கு அதுக்கு அப்புறம் தான் தெரியும் கொடுத்தவரே ரொம்ப பெரிய ஜோசியக்காரருன்னு. கர்நாடக ஜோதிட ஃபெடரேஷன் சேர்மேன் ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்தார். 16 பாயிண்ட்டும் அவர் என்ன சொன்னார், இது புக்கிலேருந்து வரல, உனக்கு ஏதோ தெய்வம் வாக்கில் உட்காந்து சொல்லுது அப்படின்னு. எனக்கு தெரியாது அது. என் அம்மாவுக்கு இது உண்டு, என் தாத்தாவுக்கு உண்டு. அப்போ இது ஏதோ இடையில் வருது. நெக்ஸ்ட் டே மார்னிங் உட்காந்து மை ரெசிக்னேஷன் எழுதினேன். அன்றைக்கி அக்கௌண்ட்டில் என்கிட்ட இருந்த பணம் 4500 ரூபா. நம்புவீங்களா யாராவது? ஆனால் நமக்கு அந்த புரிதல், நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், அந்த சொல் புத்தியா சுய புத்தியாங்கிற சிந்தனை தான். இந்த பையன் கேட்டான், ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மை, அதை சுவாரஸ்யமாக சொல்லணும், போர் அடிக்கக்கூடாது. ஒரு அழகான நடிகை தன் கணவனை இழக்கிறா. யார்? நடிகை மீனா. என்ன பாவம் பண்ணா, என்ன செஞ்சா? ஒரு அழகான நடிகை சோப்பு விற்கிறேங்கிறாங்க, வருத்தப்படுறாங்க, என் நிலைமை இப்படி தாழ்ந்து போயிடுச்சு. ஒரு திறமையான நடிகன் தன் மகளை பறி கொடுக்குறா, எவ்வளோ வேதனை. இந்த வாழ்க்கை நிறைய நிகழ்ச்சிகள் நான் பார்த்தேன். பட்டிமன்றம், நகைச்சுவை நிகழ்ச்சி, ஆடல் பாடல், ஐபிஎல் நடந்தது கடல் கடந்து மலேசியாவில், அதனுடைய இனாகரல் ஏலம் நடந்தது. ஏன் ஒரு ஜோதிட நிகழ்ச்சி, ஒரு ராசி பலன் நிகழ்ச்சி கடல் கடந்து நடக்கக்கூடாதா? ஜோதிடத்தை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகணும். என் துறை அது. இந்த ஜோதிடத்தில் இருக்கிற உண்மையை வெளியில் கொண்டு வரணும். ஜோதிடத்தை கேலி கிண்டல் செய்கிற காலம் இது. அதுக்கு ஜோதிடர்களுமே தான் காரணம். என்ன ராசின்னா ஜீவராசிங்கிறாங்க, கோட் சூட் போட்டு ஜோசியத்தை கிண்டல் அடிச்சிடுறாங்க. ஒரு நகைச்சுவை நடிகன் ஹார்ட் அட்டாக்ல தன் உயிரை இழந்துட்டான். அப்போ ஹவு சீரியஸ் இஸ் ஆஸ்ட்ராலஜி? அந்த நகைச்சுவை நிகழ்ச்சியில் இருந்த அத்தனை பேரும் அழுதாங்க அன்றைக்கி உட்காந்து. யாரும் நம்ம வாழ்க்கையில் அழுவக்கூடாதுன்னா ஜோதிடத்தை எடுத்து பாருங்க. ஜோதிடர்கள்ட்ட பலன் கேட்கிறத விட எனக்கு என்ன திசை நடக்குது, இந்த திசையினுடைய பலன் என்ன, இதை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சின்ன குழந்தை பிறந்தா கூட இந்த குழந்தை பிறந்து என்ன திசையில் வாழுது, என்ன நட்சத்திரத்தில் வாழுது. நிறைய பேர் கேட்பாங்க, ஜோதிடம்னா என்ன? கவுன்சிலிங். நான் என்ன பிஸ்னஸ் பண்ணட்டும்? அங்கே என்னவோ ஒரு 100 கோடி பணம் இருக்க மாதிரியும், கார்த்தி என்னவோ பெரிய பிஸ்னஸுக்கு கைட். நாங்களே பிஸ்னஸ் தெரியாமல் தான் ஜோசியை சொல்லிட்டு உட்காந்துருக்குறோம். கரெக்டா? எங்களுக்கு பிஸ்னஸ் தெரிஞ்சால் நாங்கள் பணம் போட்டு அதில் சம்பாதிக்க மாட்டோமா? எல்லா பிஸ்னஸ்லேயும் ரிஸ்க் இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ, எதை விருப்பப்படுகிறீர்களோ, எது உங்களை வரவேற்குதோ அந்த பிஸ்னஸை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருங்க. ஒரு நாளைக்கு வெற்றி வரும். ஜோதிடர்கள்ட்ட போய் என்ன பிஸ்னஸ் பண்ணட்டும்லாம் கேட்காதீங்க, அவங்களுக்கு தெரியாது, சொல்ல முடியாது. பிஸ்னஸ் காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம பிறக்கும் போது ஒரு கர்மாவை சுமந்துட்டு வரோம். 27 நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அடையாளம் உண்டு. ஏற்கனவே என் நட்சத்திரத்தில் என் அண்ணன் பிறந்துட்டான், என் தாத்தா பிறந்துட்டார், ஒரு ராஜா பிறந்திருக்கார், ஒரு தெய்வம் பிறந்திருக்கு. அவர்கள் என்னென்னலாம் அனுபவித்தார்களோ அதை வேறு வேறு ஃபார்மெட்டில் அனுபவிக்கிறது தான் ஜோதிடம்.